ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸில் தான் வந்திருக்கோம். ஸோ பாடியில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு கிராண்ட் ஓப்பனிங் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம saree ரிவ்யூ தான் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்டைல் வித் சனாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஸோ இந்த மாரி ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கே தனியா ஒரு ஃப்ளோரே வந்து வச்சிருக்காங்க. அந்த வகையில நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம்லாம் வந்து குட்டி குட்டியா இருந்தாலும் செம்ம திக்கா வந்திருக்கு. அதோட குவாலிட்டி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்தது. யூசுவலா நம்ம வந்து சில்வருக்கு வந்து சில்வர் மூடிய தான் பார்த்துருப்போம். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில்வருக்கு இந்த மாரியான ஒரு டெப்பர்வேர்லாம் இருக்கும்ல, அந்த மாரியான ஒரு மூடி வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கிட்ஸுக்கு, ஸ்கூலுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃபீஸ்க்குலாம் வந்து குடுத்து விடலாம். யூசுவலா அந்த சில்வர் இது வந்து ஓப்பன் பண்ண ரொம்பவே டைட்டா இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸே கூட ஈஸியா ஓப்பன் பண்ணிடலாம். ஆனா, நமக்கு வந்து வாட்டர் லீக்கெல்லாம் அந்த ஆகாது. ஸோ நம்ம சட்னி, சாம்பார்லாம் இதில ஊத்தி கீழ சாய்ச்சாலும் வந்து லீக் ஆகாது. ஏன்னா, அந்த அளவுக்கு டைட்டா இருக்கு. பட் ஈஸியா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி குட்டி, குட்டி ஐட்டம்ஸ் வந்து நெறைய வச்சிருக்காங்க. அதுலயும் நெறைய கலர்ஸும் வந்து வச்சிருக்காங்க, அந்த மூடிய பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல வந்து இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராவும் இருந்தது. யூசுவலா நமக்கு பாடின்னு சொன்னாலே, லெஜண்ட் சரவணா தான் வந்து எல்லார் மைண்ட்லயும் வரும். பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போத்தீஸும் வந்து வரும். ஏன்னா, போத்தீஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்குலாம் இன்னும் ஷாப்பிங் பண்ணணும்னா, கண்டிப்பா ஒரு தடவ விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன, சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து, நமக்கு கிராசரி ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து இந்த போத்தீஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. டி நகர கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னவோ இங்க இருக்க பாடியில இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸ் வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த கடாயெல்லாம் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. பட் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஹெவியா இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் இதுலலாம் நமக்கு தீயவே தீயாது. அந்த அளவுக்கு வந்து பாட்டம்லாம் நல்லா ஹெவி பாட்டமா இருந்தது. இப்ப பார்த்துட்டுருக்கீங்களே, இதே சேம் பீஸ் வந்து என்கிட்டயுமே வந்து இருக்கு. ஸோ இதுல தான் நான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசென்ட்டா தான் நான் வாங்குனேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 மந்த்ஸ் தான் இருக்கும். யூஸ் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா வாஷ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாரி ஃபீல் இருக்கும். அது சரி, எதுக்கு எவர் சில்வர் பாத்திரத்துக்கு இவ்ளோ பிரைஸ் இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கலாம். நீங்க அத டச் பண்ணி தூக்கும்போது உங்களுக்கே வந்து அதோட வெயிட்டே வந்து புரியும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி கடாய் வந்து ஹெவி பாட்டம்ல இருக்கிறதுக்காகவே ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. இப்போ நான் தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெயிட் இருந்தது. இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 கிட்ட வரும். ஆனா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. லுக்கும் வந்து செம்ம ராயலா வந்து இருக்கு. நல்லா குழியா இருக்கு. இது வந்து நம்ம சிக்கன் 65 இந்த மாரிலாம் பொரிச்சு எடுப்போம்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் போரிங் கேன். இதில வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லயுமே வந்து அவைலபிள் இருக்கு. 1 லிட்டர் இருக்கு, 1/2 லிட்டர் இருக்கு. இதுலயுமே ஒரு 4, 5 பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது டிசைன்ஸ் வந்து மாறும்ல. ஸோ அதுலயுமே இருக்கு. நீங்க டைரக்ட்டா போம்போது செக் பண்ணி பார்க்கலாம். நேத்து ஃபர்ஸ்ட் டேன்றனால பயங்கரமா ரஷ்ஷு, பயங்கர க்ரவுடு, செம்ம டிராஃபிக் ஜாமு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்காக தான் போயிருக்காங்க. அதுவும் நேத்து லான்ச் பண்ணனால நெறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு. அது கோல்டு ஜுவல்லரியா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி ஒரு பெரிய பெரிய பிராண்டுல கூட நார்மலா இருக்கிறத விட இங்க வந்து பயங்கரமா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருந்தது. ஸோ இன்னைக்குமே இருக்குமான்னு வந்து தெரியல. மேபி நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து டீ பாயிலிங்காக யூஸ் பண்றது. இதுவுமே கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது. இதோட புடி ஹேண்டில் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதில வந்து பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியுது. அந்த அளவுக்கு பள பள பளன்னு ஷைனிங்கா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாரி நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ பருப்புலேருந்து நம்மளோட இஷ்டம் தான் எத வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயுமே வந்து ரொம்ப அழகழகான ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மாரி செட்டு செட்டா இருக்கு. நான் நெனச்சேன் மொத்தமே ஒரே ரேட்டா அது எப்படி 120 இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஒரு ஒரு பீஸ்க்கு தனித்தனி ரேட் வந்து வச்சிருக்காங்க. நமக்கு வேணுனா ஒரு பீஸாவும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாரி மொத்தமா ஒரு 4 பீஸ், 5 பீஸ் வந்து ஷேப் வைஸ் வச்சிருக்காங்க. நம்ம அதுவுமே வந்து தேவைன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்குலாம் வந்து ஒரு 4, 5 பேருக்கு சமைச்சு குடுக்குற மாரி இருந்தா டிஃபன் கேரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி வடிகட்டுறது, அதாவது வடி தண்ணி வடிகட்டுவோம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கீரைலாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா நானும் பாடி சரவணாலாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் அங்க விட இங்க வந்து பாத்திர கலெக்ஷன் வந்து ரொம்பவே நெறைய இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கனால நெறைய ஐட்டம்ஸ் வந்து வித்தியாசமா வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நீங்க காமிக்கிறது வந்து நார்மலா தானே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வித்தியாசமா இல்லையே நீங்க ஃபீல் பண்ணலாம். நேத்து வந்து இருந்த க்ரவுட்ல வந்து என்னால எதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியுமோ, அதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ஃப்ளோர்னே சொல்லலாம். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. நம்ம ஃபுல் ஃப்ளோரையும் வந்து வீடியோ எடுக்கிறோம்னா, ஒரு நாளைக்கு மேல கூட ஆகலாம். ஏன்னா, அவ்ளோ வெரைட்டீஸ், அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ, நீங்க டைரக்ட்டா போனீங்கன்னா, அப்படியே பொறுமையா வந்து நிதானமா ஷாப்பிங் பண்ற மாரி போங்க.
ஒரு 1 ஹவர் தான் டைம் இருக்கு, 2 ஹவர் தான் டைம் இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த போத்தீஸ் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணி பார்க்க முடியாது. அந்த 1 ஹவர், 2 ஹவர் வந்து நமக்கு குர்தீஸ்ல, சாரீஸ்லயே வந்து சரியா போயிடும். சும்மா எப்படி தான் இருக்குன்னு வேடிக்கை பார்க்கலான்னு நெனச்சு போனேன். எங்களுக்கே வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. ஸோ ஷாப்பிங் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணோம்னா, அதுக்கு இன்னுமே நெறைய டைம் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து என்னென்ன ஃப்ளோர்ல என்னலாம் இருக்குன்னு வந்து பார்க்கலான்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து போனோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. இட்லி குக்கர்லேயே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பேக்கெட்டா ஒரு 3 சைஸு, 4 சைஸு இந்த மாரிலாம் இருக்கும்ல பாக்ஸ்ல. ஸோ அதெல்லாமே வந்து நெறைய வச்சிருக்காங்க. அதுலயும் நெறைய ஷேப் இருந்தது. இந்த மாரி தவா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அதுவும் ரொட்டி தவான்னு வேற போட்டிருந்தாங்க. பயங்கரமா இருக்கு அதோட ஷேப்பே. ஸோ கண்டெய்னர் பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த பாக்ஸ்ல இருக்க மாரி 3, 4 தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாரி செப்பரேட்டா தனித்தனியாவும் வந்து வச்சிருப்பாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாரி நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டாவுமே தெரியும். அதில என்ன அரிசி போட்டு வச்சிருக்கோமா, இல்ல பருப்பு போட்டு வச்சிருக்கோமா நம்ம அத பார்த்துக்கலாம். இதெல்லாம் பேக்கிங்க்கு வந்து தேவையான ஐட்டம். இது என்னோட செக்ஷனே கிடையாது. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொல்லி எல்லாமே என்னென்ன ஷேப் இருக்குன்னு சும்மா பார்த்தேன். சாப்பர்ஸ்லயுமே வந்து நெறைய வெரைட்டீஸ் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம ஹேண்ட்ல யூஸ் பண்ணல. ஸோ அந்த மாரி தான். ஆன்லைன்ல வாங்க பயமா இருக்குன்னு நெனைக்கிறவங்க, நீங்க டைரக்ட்டா போய் கூட நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இந்த மாரி பெட் டோஸ்ட் பண்றது வந்து நான் பார்த்தேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நான் யூசுவலா கொஞ்சம் பெருசா இருக்க மாரி தான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈவன் கேஸ்ல கூட வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. ஒரு தடவ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிட்டு அந்த ரிவ்யூவும் போடுறேன். இந்த காய் கட் பண்றது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு மேபி சாதாரணமா இருக்கலாம். பட் நல்லா ஹெவியாவே இருந்துச்சு. அடுத்து தேங்காய் திருவுறது. இதெல்லாம் யூசுவலா நமக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்கும். பட் நீங்க நேர்ல போய் பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாரி தட்டெல்லாம் வந்து 540 போட்டிருந்தாங்க. பட் அதோட வெயிட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. லுக்கும் செம்மையா இருந்துச்சு. யூசுவலா இந்த மாரி தட்டெல்லாம் ஹோட்டல்ல, ஈவன் ஹாஸ்டல்ல கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி இன்னும் ஃபுட் கோர்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்ல. அ இங்க போகும்போதே நல்லா சாப்பிட்டு வந்து போயிடுங்க. ஏன்னா, எங்கள மாரி போயிட்டு அங்க வந்து பசியில இருந்தீங்கன்னா, அங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இன்னும் வந்து நெறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. இந்த போத்தீஸ பொறுத்தவரைக்கும். மேபி இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ல வந்து அதுவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஈவன் கோல்டு ஜுவல்லரில கூட இவங்க வந்து ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஐ திங்க் சவரனுக்கு ₹2000 வந்து தள்ளுபடின்னு நெனைக்கிறேன். ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயுமே நமக்கு கோல்டு ஸ்கீம் வந்து 3 வகையா வந்து வச்சிருந்தாங்க. டிஜிட்டல் கோல்டும் வச்சிருந்தாங்க, பாண்டிங்கும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலா யூசுவலா இந்த கடைங்கள்லாம் இருக்கும்ல, மந்த்லி ஒரு 1000, 2000 இந்த மாரிலாம் கட்டுவோம்ல. ஸோ அந்த ஸ்கீமுமே இருக்கு. இதில வந்து நான் புதுசா கேள்விப்பட்டது அந்த பாண்டிங் தான். இப்போ ஈவன் நம்மகிட்ட ஒரு 25,000 இருந்தா கூட நம்ம அத வந்து ஒரு கோல்டு பாண்டா போட்டு வச்சுட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா, அப் டூ 20% வரைக்கும் எந்த செய்கூலி சேதாரமும் கிடையாதாம். இவ்ளோ பெரிய ஹாட் பேக்லேருந்து நார்மல் குட்டி ஹாட் பேக் வரைக்கும் எல்லாமே சைஸ் வேரியா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான சின்னதும் வாங்கிக்கலாம். இல்ல கடைங்களுக்குலாம் நீங்க கமர்ஷியலா பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தா, பெரிய கடாய் கூட அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய ஹாட் பேக்ஸும் வந்து இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நான் கேட்டுட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இதெல்லாம் பிரியாணிக்கு தம் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த ஃப்ளோர பொறுத்தவரைக்கும் நமக்கு எவர் சில்வர் பாத்திரம் மட்டும் தான் அப்படின்னு நெனச்சிராதீங்க. எவர் சில்வர் இருக்கு, கேஸ்டிங் அயர்ன் இருக்கு, நார்மல் அயர்ன் இருக்கு. அது போக நமக்கு நான்ஸ்டிக் ஐட்டம்ஸும் வந்து இருக்கு. எத வாங்குறது, எத வைக்கிறதுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்ளோ கன்ஃப்யூசிங் பண்ற அளவுக்கு நெறைய வந்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து மேரேஜ்க்கு உங்களுக்கு பொண்ணுக்குலாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட நீங்க ஒரு தடவ இங்க போனீங்கன்னா, நெறைய ஐட்டங்கள்ஸ் வந்து இருக்கும். புதுசு புதுசா இருக்கும். இப்போ ட்ரெண்டா நம்ம வந்து யூஸ் பண்ற மாரியான பாத்திரங்கள் நெறையவே இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி சீசனிங் பண்ணி இருக்க கேஸ்ட் அயர்ன் கடாய் டைப்பு. ஸோ, அதெல்லாம் நீங்க வந்து நேர்ல போய் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இதில வந்து ஆப்ப கடாயிலேருந்து நார்மல் கடாய் வரைக்கும் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஈவன் குழி பணியாரம்லாம் போடுவோம்ல, அந்த மாரி இதுவும் வச்சிருந்தாங்க. அதிலேயே வந்து ரவுண்டு ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்லாம் இருக்கு. இதெல்லாம் செம்ம வெயிட்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ அதுக்கு மேல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து லஞ்ச் பாக்ஸ் கிட். இதுலயுமே நெறைய கலர்ஸ் வந்து இருக்கு. இது ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கும் குடுத்து விடலாம். ஒரு மொத்தமா நமக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரே பேக்ல வச்சுக்கிற மாரியான இருக்கு. துருவுறதுலயுமே நெறைய ஷேப்ஸ் வந்து இருக்கு. குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தானே கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பெர்சன்லாம் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. நமக்கு எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சா, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தேவையான அளவுக்கு நெறைய சேல்ஸ் பெர்சன் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எது கேட்டாலுமே கரெக்ட்டா வந்து எக்ஸ்ப்ளைனும் பண்றாங்க. எனக்கு இந்த மாரி புட்டு செய்யறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் நமக்கு கடையிலேயே இருக்கிறதுனால, அத எதுக்கு நம்ம வாங்கி செஞ்சுக்கிட்டுன்னு பேசிக்கா கொஞ்சம் சோம்பேறினால அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறேன். கூடிய சீக்கிரம் புட்டு செய்யவும் கத்துக்கிறோம். வீட்லயும் செய்றோம். இந்த மாரி நம்மளே நம்ம மோட்டிவேஷன் பண்ணோம்னா, இந்த மாரி அழகழகா பாத்திரம் இருந்துச்சுன்னா, நம்மளே வந்து ஒரு தடவ குக் பண்ணி தான் பார்க்கலாமே, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்ற ஒரு ஃபீல் வரும். கோல்டன் ஸ்பூன்லாம் வந்து ராயலா இருந்துச்சு. இதுலயே நமக்கு குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. நார்மல் ஸ்பூனும் இருக்கு, ஃபோர்க்கும் வந்து இருக்கு. என்ன இதெல்லாம் நம்ம கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டு ஒரு வேள அவங்க தொலைச்சுட்டாங்கன்னா, மினி ஹார்ட் அட்டாக்கே எனக்கெல்லாம் வந்துரும்.
ஏன்னா, என் பசங்க அடிக்கடி தொலைக்கிறதே வந்து வேலையா வச்சிருப்பாங்க. அது பென்சிலா இருந்தாலும் சரி, இந்த மாரி குட்டி, குட்டி ஸ்பூன்ஸா இருந்தாலும் சரி. ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த மாரி மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்துக்குமே அதிரடியான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. அதுவும் பெரிய, பெரிய பிராண்ட்ஸ்லலாம் கூட 2000, 3000, 4000, 5000 ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாரி டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. இந்த மாரி குட்டியா காம்பேக்ட்டா இருக்க கிரைண்டர்லேருந்து கொஞ்சம் பெருசா யூஸ் பண்ற கிரைண்டர் வரைக்கும் எல்லாமே இருக்கு. நம்ம ஜஸ்ட் அப்படியே சாய்ச்சிக்கிற மாரி இருக்க கிரைண்டரும் இருக்கு. நம்ம சாய்க்காம தூக்கி ஊத்துவோம்ல பழைய மாடல். ஸோ அந்த மாரியும் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். நம்ம அரைச்சுட்டு அப்படியே வந்து எடுத்து விட்டுருவோம்ல. ஸோ அந்த மாரி கிரைண்டரும் இருக்கு. நான் அதுவுமே உங்களுக்கு இப்ப வந்து காமிக்கிறேன். அதெல்லாம் கேட்டதுக்கு என் வீட்டுக்காரர், "ஆமா நீ அப்படியே அரைச்சு கிழிச்சுட்ட வாடி" அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ சேட் சத்திய சோதனை. அயர்ன் பாக்ஸ்லயும் நெறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. நார்மலா யூஸ் பண்ற அயர்ன்லேருந்து இந்த மாரி ஸ்டீமிங் அயர்ன் வரைக்கும் எல்லாமே இருக்கு. மைக்ரோவேவ்லாம் நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேனே தவிர, எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. அத சொல்றதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்ல. இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. வாங்கணுன்ற ஆசையும் எனக்கு இல்ல. ஏன்னா எங்க வீட்டு கிச்சனே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். இதெல்லாம் வாங்கி நம்ம எங்க எடுத்து போய் வச்சுக்கிறது? இதெல்லாம் வந்து நமக்கு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் வந்து வேணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நான் உங்கள இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சாரீலயே எக்ஸ்க்ளூசிவா இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு சல்வார் மெட்டீரியல்ஸ், குர்தீஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். பாய் பாய்.